இங்கே என் கையில் இருக்கக்கூடியது ஒரு ஹாஸ்பிட்டலோட பில்லு. இதில் பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 பக்கம் 3.5 பக்கம் கிட்ட இருக்குது. அப்படி என்னப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெறும் ஒரே ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கான பில்லு தான் இது. பட் அந்த கொஞ்சம் ப்ரொசீஜர் வந்து கொஞ்சம் பெருசானது, ஒரு சர்ஜரி மாதிரியான ஒரு ப்ரொசீஜர். அதனால தான் இவ்வளோ பெரிய பில்லு. ஸோ அந்த பில்லில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டாக்டர் ஃபீஸ், அது வந்து ஆஃபீஸாக கொடுத்து தான் ஆகணும். 4 டாக்டர் விசிட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒரு அமௌண்ட்டு போட்டு டாக்டர் ஃபீஸ் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக மானிட்டர் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மானிட்டருக்கு எதுக்குடா சார்ஜஸ், என்கிட்ட கேட்டிருந்தா நானே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பானே அப்படின்ற மாதிரி நான் பில்லிங்கில் போய் கேட்டேன். அப்படியா? பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அது வந்து மானிட்டருக்கானது கிடையாது, மானிட்டர் பண்ணுறாங்க இல்லையா அந்த சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து சிரிஞ்ச் அண்ட் பம்பு சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரி, அது ஓகே. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி போட்டு 980 ரூபா போட்டிருக்காங்க. இது எதுக்குங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா, ஹாஸ்பிட்டல்ன்ற ஒரு பில்டிங் இருக்குல்ல, அதை கட்டியிருக்கோம்ல, அதுக்கான சார்ஜஸ் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, ஓகே. அதுக்கு அடுத்தபடியாக ஆப்ரேஷன் தேட்டர் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி போட்டு 3000 ரூபா போட்டிருக்காங்க. அப்போ நான் கேட்டேன், ஆப்ரேஷன் தேட்டரும் நீங்கள் கட்டின பில்டிங்குள்ளே தானே வரும், அப்புறம் எதுக்கு ஆப்ரேஷன் தேட்டருக்கு தனியாக எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு தனியாக சார்ஜ் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், நீங்கள் வாசல்லேருந்து ஆப்ரேஷன் தேட்டர் வரைக்கும் நடந்து வந்திருப்பீங்க, வந்ததில் செருப்புலேருந்து தூசி விழுந்திருக்கும், அந்த தூசியை தூத்தி தொடச்சி எடுக்கிறதுக்கு தான் வந்து இந்த 980 ரூபா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. என்னடா அடுத்து ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ். இங்கேயாவது ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ்னு போட்டிருக்காங்க. இந்த பச்சை ஆஸ்பத்திரிலாம் போனீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து 200-300 ரூபா வாங்கிட்டு எதுக்காகன்னு கேட்டோம்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்குன்பாங்க. ஒரு ஃபைலை மட்டும் கையில் கொடுத்து அனுப்பி விட்ருவாங்க, அதுவும் கேஷாக தான் பே பண்ண சொல்லுவாங்க. அடுத்தபடியாக வார்டு சார்ஜஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சப்ளை, பெட்டு, எக்யூப்மெண்ட்டு, இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க. அடுத்து இம்ப்ளான்ஸ், இந்த மாதிரி லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக போய்கிட்டே இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு கிளியர் கட்டான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து தெளிவாக கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இது எக்ஸ்ட்ரா போட்டிருக்கீங்க அப்படின்னு உங்களால் சொல்லவே முடியாது. காலங்கலிகாலமாய் போச்சு. ஸோ அந்த மாதிரியான கூத்துக்கள்லாம் பெரிய பெரிய மருத்துவமனைகளில் இன்றைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. எதுக்காக அப்போ நீ பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு ப்ரிவிலேஜ் கிடையாது. அதாவது பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுப்போம் அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் வந்து பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் அவைலபிளாக இருக்குது. இப்போ உதாரணமாக ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா சின்ன ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ அதை சர்ஜரி பண்ணிடுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் அதை பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அவங்கள்ட்ட ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். அதை லேசர் மூலமாகவோ இல்லை நரம்பு வழியாக டியூப் மூலமாகவோ அந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக அந்த சர்ஜரி பண்ணாமல் அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கான டெக்னாலஜிஸ் அவங்கள்ட்ட இருக்கும். ஏன்னா நான் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அங்கே வந்தவங்களெல்லாம் பார்த்து நான் வந்து கேட்டேன், எப்படி பில்லு இவ்வளோ அதிகமாக போடுறாங்களா, எப்படி வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க. அண்ட் நம்ம ஃபாலோவர்ஸும் நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. ஸோ அவங்களோடையும் பேசி இதெல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதில் மெஜாரிட்டியாக சொன்னவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்கோம், ஸோ அதில் எங்களுக்கு கவர் பண்ணிடுவாங்க அப்படின்றதுனால தான் இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த பில்லு கையில் வர்ற வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றதுனா என்னென்ன எனக்கு தெரியாது. அந்த பக்கம் நான் தலை வச்சு கூட படுத்தது கிடையாது. ஆனால் இதை வாங்கிட்டதுக்கு அப்புறம், அதாவது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டே மொத்தமாக காலி ஆயிரும். அது அப்படி இல்லைன்னா யார்ட்டையாவது கடன் வாங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு போகக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் ஒரே வழி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல்ஸில் உள்ள ஃபெசிலிட்டிஸை நமக்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி மாற்றணும் அப்படின்னா அதுக்கு இருக்கிற ஒரே வழியும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் தான். ஸோ இந்த பில்லோட டேட்டையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறமே ஒரு சில நாட்கள்லேயே வந்து நான் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை எடுத்துட்டேன், அதோட டேட்டையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை நீங்கள் எப்படி சரியாக சூஸ் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதில் சில முக்கியமான பேராமீட்டர்ஸ் இருக்குது. அந்த பேராமீட்டர்ஸை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணாலே வந்து ஓரளவுக்கு ஒரு பெட்டரான ஹெல்த் இன்சூரன்ஸை நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்க முடியும். நான் என்ன இன்சூரன்ஸ் எடுத்தேன் அப்படின்றதையும் நான் பின்னாடியே சொல்கிறேன். நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, இந்த கிளைம் செட்டில்மெண்ட்டை வந்து ப்ராப்பராக பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றது தான் இல்லையா. ஸோ இதுக்கு ஒரு பேராமீட்டர் இருக்குது, அதுதான் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படின்றது. இன்றைக்கி எந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க எவ்வளவு அதிகமாக பாலிசி ஹோல்டர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது. அந்த பாலிசி ஹோல்டர்ஸில் எவ்வளவு பேருக்கு வந்து அவங்க அந்த கிளைமை செட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் முக்கியம். இதை தான் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. முன்னாடி இந்த பேராமீட்டர்லாம் யாரும் அதிகமாக பார்க்கறது கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கம்பெனிஸுமே வந்து 90% 95% அப்படின்ற மாதிரி நல்ல கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வச்சுருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துருச்சு. அண்ட் அது போக இன்றைக்கி எல்லாத்தையும் வந்து பப்ளிக்கில் கொண்டு வராங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஒரு பாலிசியை குறிப்பிட்றாங்க அப்படின்னா அந்த பாலிசி கீழே இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்டை வந்து அவங்க கொடுத்து தான் ஆகணும். இந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ எந்த அளவு இருக்குதோ, எவ்வளவு அதிகமாக இருக்குதோ அந்த அளவு வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. அந்த கம்பெனி மேலே ஒரு ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம்.
ஸோ நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை சரியாக நீங்கள் செலக்ட் பண்ணணும் அண்ட் இவ்வளோ விஷயங்களை போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்களுக்கான சாய்ஸை பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக டிட்டோ அப்படின்றவங்க இருக்கிறாங்க. அண்ட் உண்மையை சொல்லணும்னா நான் இன்சூரன்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருந்தது. அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக யூடியூப்ல டுட்டோரியல்ஸ் பார்த்ததுல பெரும்பாலான வீடியோஸ் வந்து டிட்டோவோட தான். நீங்கள் 90s கிட்ஸாக இருந்தாலும் சரி, ஜென்சியாக இருந்தாலும் சரி, இந்த இன்சூரன்ஸை உங்களுக்கு ப்ராப்பராக புரிய வச்சு அதில் என்னென்ன பாலிசிஸ் அவைலபிள் இருக்குது, அதில் எது வந்து உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்ற மாதிரி அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சரியான ஒரு சாய்ஸை கொடுக்கக்கூடியவங்க தான் இந்த டிட்டோ அப்படின்றவங்க. இந்த டிட்டோ யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜெரோதா அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவில் நன்கு அறியப்பட்ட ஒரு ஸ்டாக் புரோக்கர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க பேக் பண்ணது தான் இந்த டிட்டோ. சரி, டிட்டோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் அட்வைசரை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் என்னென்னே தெரியாது, அதை எப்படி சரியான உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பராக செலக்ட் பண்ணணும் அப்படின்ற கன்ஃபியூஷனில் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு டிட்டோ வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். கூகுளில் போயிட்டு டிட்டோ அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கனாலே அதில் ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட வெப்சைட் வரும். அது உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னாலே அதில் அந்த ஆல்ரெடி ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றின பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து அழகாக வரிசையாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட அவங்களோட ஒரு 1-on-1 கால் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் அவங்க நம்ம சொன்ன டைமு நம்ம சொன்ன டேட்டில் தான் வந்து நமக்கு கால் பண்ணுவாங்க. ஸ்பேம் கால் மாதிரி அடிக்கடி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த காலில் நமக்கு தேவையான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அவங்களும் வந்து என்ன மாதிரியான பாலிசியை செலக்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் வந்து தெளிவாக கொடுப்பாங்க. அண்ட் ஒரு விஷயம் மட்டும் அடிப்படையாக தெரிஞ்சுக்கங்க, இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது ஒரு லக்ஸுரி ஐட்டம் கிடையாது. காசு இருக்கிறவங்க தான் இதை எடுக்கணும் அண்ட் இயர்லி ப்ரீமியம் அதிகமாக வருமே, அதை நம்மளால் கட்ட முடியாது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாருக்குமானது. நீங்கள் வந்து எடுத்த உடனே ஒரு 10 லட்ச ரூபா அந்த மாதிரி தான் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எது சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான்லேயே வந்து கம்மியான பட்ஜெட்லேயே உங்களால் எடுக்க முடியும். ஸோ தயவு செஞ்சு உங்கள் ஃபேமிலிக்காக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அது மூலமாக டிட்டோட்ட நீங்கள் அட்வைஸும் வந்து வாங்கிக்கலாம். நான் ஆல்ரெடி ஹெல்த் இன்சூரன்ஸ்க்காக டீட்டெயிலாக வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி பிளானில் இருந்தேன். அந்த சமயத்தில் டிட்டோவும் கேட்டதுனால அவங்களுக்கு நம்ம ப்ரொமோஷன் பண்ணுறோம். ப்ரொமோஷனாக இருந்தாலும் இதை யார் பார்த்தாலும் சரி, யாரோ ஒருத்தர் அதனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க, அதனால் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குது, ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அது வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அதுதான் எனக்கு பெரிய விஷயம். இதுக்கு அடுத்த பேராமீட்டர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க். நம்ம எல்லா நேரத்துலையும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறது கிடையாது. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு பக்கத்தில் இருக்க கிளினிக்லேயே வேலையை முடிச்சுப்போம். அதே ஒரு ஹார்ட் பிரச்சனை இல்லை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னா அந்த ஊர்லேயே அது இதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் வந்து இருப்பாங்க. ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு இந்த டாக்டர்கிட்ட போனால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்போது அந்த டாக்டர் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் வந்து நமக்கு இன்சூரன்ஸுக்கு கீழே கவர் ஆகுதா அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதை தான் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் அவங்களோட ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க் கீழே இந்தந்த ஹாஸ்பிட்டல்ஸ் கவர் ஆகுது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ஒன்று, நீங்கள் வந்து நமக்கு ப்ரிஃபர்டு ஹாஸ்பிட்டல் இருக்கும் இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலில் போனீங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல் வெளியிலேயே வந்து இன்சூரன்ஸ்க்கான போர்டு வந்து வச்சுருப்பாங்க. இந்தந்த ப்ரைவேட் இன்சூரன்ஸ் அதை கவர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போர்டு வச்சுருப்பாங்க. இல்லை நீங்கள் கேட்டாலே சொல்லுவாங்க எது எது கவர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லை நமக்கு அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் நமக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய என்னென்ன ஹாஸ்பிட்டல்ஸை வந்து கவர் பண்ணுறாங்க அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் அந்த ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க்கை வந்து லிஸ்டிங் பண்ணியிருப்பாங்க அவங்களோட வெப்சைட்டில். ஸோ அந்த வெப்சைட்லேயே போயிட்டு நமக்கு நியராக இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே அந்த லிஸ்ட்டில் வருதா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அந்த பாலிசியை எடுக்கிறது பெட்டர். சரி, இந்த நெட்வொர்க்கில் இல்லாத ஹாஸ்பிட்டலில் நம்மளால் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எடுக்க முடியும். ஆனால் கேஷ்லெஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம பயன்படுத்த முடியாது. இந்த கேஷ்லெஸ் அப்படின்றது அவங்களோட நெட்வொர்க்கு கீழே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸில் நீங்கள் ஜஸ்ட் அந்த இன்சூரன்ஸ் நம்பரை கொடுத்தா மட்டுமே போதும். இன்சூரன்ஸ் கம்பெனியோட அவங்க பேசி பில் அமௌண்ட் எவ்வளவோ அவங்கயே பேசி வந்து செட்டில்மெண்ட் வாங்கிப்பாங்க. இதில் நம்ம கையிலேருந்து எந்த விதமான கேஷும் வந்து கொடுக்க தேவையில்லை. அதே அவங்களோட ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க்கு கீழே வரலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம தான் கையிலேருந்து ஃபஸ்ட்டு கேஷ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அதை செட்டில் பண்ணுவாங்க நமக்கு. சரி, இப்போ கோ பேமெண்ட். நம்ம அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கான முக்கியமான ரீசனே வந்து நம்ம கையிலேருந்து எக்ஸ்பென்ஸ் போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் நம்ம செலக்ட் பண்ணும்போது அதில் வந்து இந்த கோ பேமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ப்ரீமியமில் ஒரு 2000 ரூபா 3000 ரூபா நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஆனால் இந்த 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டோம் அப்படின்னா நம்ம பின்னாடி எக்ஸ்பென்சஸ் பெருசாக வரும்போது அதில் ஒரு 20% வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 20% ஒரு பெரிய அமௌண்ட்டில் போய் முடியலாம். இப்போ உதாரணமாக 7 லட்ச ரூபா பில் அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னா அதில் ஜஸ்ட் 20% பார்த்தோம் அப்படின்னாலே 1,40,000 ரூபா வரும். ஸோ இந்த கோ பேமெண்ட் அப்படின்றது என்ன கேட்டிங்க அப்படின்னா அதை செலக்ட் பண்ணவே செய்யாதீங்க. ரொம்ப உங்களுக்கு அந்த அமௌண்ட் அந்த 2000 ரூபா 3000 ரூபா கம்மி பண்ணுறது கூட முக்கியம் அப்படின்ற பட்சத்தில் வேணால்
இதை நீங்கள் ஆப்ஷனில் வச்சுக்கலாம். அப்புறமா ரூம் ரெண்ட் கேப் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதாவது சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு ரூம் ரெண்ட்டுக்கான லிமிட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம உதாரணமாக ஒரு நாளைக்கு 10,000 ரூபா அப்படின்ற ஒரு ஏசி ரூமை செலக்ட் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம பாலிசியில் வந்து 5,000க்கு தான் ரூம் ரெண்ட் கேப் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன நினைப்போம், இப்போ 3 நாள் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா 15,000 தானே டிஃப்ரென்ஸு, அந்த ஏசி ரூமுக்கான பேமெண்ட் வந்து நான் பே பண்ணிடுறேன், 50% அதுக்கு மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் மேட்ரு என்னன்னா, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் நீங்கள் என்ன ரூமை செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல அந்த ரூமில் இருக்கக்கூடிய மற்ற சர்வீசஸும் வந்து மாறுபடும். எத்தனை தடவை அந்த ரூமை வந்து டாக்டர்ஸ் விசிட் பண்ணுவாங்க, எத்தனை முறை க்ளீனாக வச்சிருப்பாங்க, அண்ட் என்னென்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மாறுபடும். அப்போது இன்சூரன்ஸ் கம்பெனி கம்ப்ளீட்டாக நம்மளோட பில்லிலிருந்து 50% கம்ப்ளீட்டாக ட்ராப் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏமாந்துராதீங்க, பி கேர்லெஸ். ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஒன்று, நம்மளோட பாலிசியை பார்த்து அதுக்கு தகுந்த ரூமை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட பாலிசிலேயே வந்து இந்த ரூம் ரெண்ட் கேப் எந்த விதமான லிமிட்டும் இல்லாத மாதிரியான பாலிசியை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தபடியாக ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ். நம்ம ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை எடுக்கும்போது உங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது பெரிய டிசீஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு நார்மலாக இருக்கக்கூடிய சுகரோ இல்லை பிளட் ப்ரெஷரோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை சொல்லாமல் இருந்துட்டோம், இன்சூரன்ஸ் கம்பெனியில் சொல்லாமல் இருந்துட்டோம் அப்படின்னா அப்போ அவங்க வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி நினைப்போம். பட் நமக்கு கிளைமுக்கு போகும்போது இல்லை ஃபியூச்சரில் பிரச்சனைகள் வரும்போது அவங்க இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மொத்தமாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. வெயிட்டிங் பீரியடையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 2 இயர்ஸ் கழிச்சு தான் வந்து உங்களுக்கு அந்த இருக்கிற பிரச்சனைக்கான கவர் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வெயிட்டிங் பீரியட் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு பாலிசியை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கலாம். அண்ட் கம்மியான வெயிட்டிங் பீரியட் இருக்கக்கூடிய நிறைய பாலிசிஸும் அவைலபிளாக இருக்குது. பட் அதை நம்ம முன்னாடியே சொல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னா தப்பான பாலிசியை எடுத்து நமக்கு கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஒய் சார்? அடுத்த விஷயம் ரெஸ்டோரேஷன். இப்போ உதாரணமாக நம்ம 5 லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இப்போ நம்ம வீட்டில் யாருக்கோ உடம்பு சரியில்லாமல் போகுது, இல்லை நமக்கே சரியில்லாமல் போகுது, அப்போ ஹாஸ்பிட்டல் போகிறோம். அப்போ அந்த 5 லட்ச ரூபாயில் 4,80,000 ரூபா வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் நம்ம கிளைம் பண்ணிடுறோம். அதாவது மேக்ஸிமமாக அது ரீச் ஆயிருச்சு. அப்போ நம்ம அந்த சமயத்தில் வேற யாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த 5 லட்ச ரூபா பெனிஃபிட் நமக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரி பண்ணிட்டு இருப்போம். பட் இந்த இப்போ வரக்கூடிய பாலிசிஸில் எல்லாத்துலேயும் இந்த ரெஸ்டோரேஷன் பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபுல் சைக்கிள் இந்த அமௌண்ட்டை பயன்படுத்தி அது ஜீரோவாக இருந்தாலும் கூட மறுபடியும் உடனே அடுத்த வேற யாருக்கோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, இல்லை நமக்கே வந்து வேற பிரச்சனையின் காரணமாக உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு மறுபடியும் அந்த 5 லட்ச ரூபாய்க்கான பெனிஃபிட் வந்து கிடைக்கும். அடுத்தபடியாக ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் கவர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 30 நாள்லேருந்து 60 நாள் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்ட மருந்து, டாக்டர் விசிட்டு, டெஸ்ட்டு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கவர் பண்ணும். அதே மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகிட்டதுக்கு அப்புறமும் 60 நாள்லேருந்து 120 நாள் வரைக்கும் நம்ம எடுக்கக்கூடிய மெடிசின்ஸு, அதை சார்ந்த டெஸ்ட்டு அண்ட் அதை சார்ந்த டாக்டர் விசிட்டு, இந்த மாதிரி விஷயங்களுக்கும் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கவர் பண்ணும். ஸோ அந்த ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் கவர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு வாங்குறது வந்து இந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணும். அடுத்தபடியாக டே கேர் ட்ரீட்மெண்ட்ஸ். நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் 24 மணி நேரத்துக்கு மேலே தான் சில இன்சூரன்ஸ் பாலிசி வந்து கவர் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே இருக்கும்போது அது ஒரு மேஜர் விஷயமா கிடையாது அப்படின்னு சொல்லி கவர் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த டே கேர் ட்ரீட்மெண்ட்ஸுக்கும் கவர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி வாங்கணும். இப்போ எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்ஸுக்கும் வந்து 2-3 நாள் டைம் எடுத்துக்காது, இல்லை நம்ம ஹாஸ்பிட்டலில் தங்கி இருக்கிற மாதிரி அவசியம் ஏற்படாது. 24 மணி நேரத்துக்குள்ளேயே கூட அதெல்லாம் முடிஞ்சிடும். நம்ம நினைக்கலாம் அந்த மாதிரி சின்ன சின்ன இதுக்கு நம்ம கையில இருந்தே பே பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் சின்ன ஆப்ரேஷனாக இருந்தாலும் அதோட காஸ்ட் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே போகிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆதாரம் எங்கே இருக்கு? ஸோ அதனால கூடுமான அளவு அதையும் கவர் பண்ணுறாங்களா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அப்படின்றத செக் பண்ணிக்கிறது முக்கியம். இதை தாண்டியும் பலவிதமான பேராமீட்டர்ஸ் இருக்குது. நான் வந்து மெயினான பாயிண்ட்ஸை மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன இன்சூரன்ஸை செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிவா பூப்பாவோட ஆஸ்பயர் அப்படின்ற பிளானை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து நான் என்னோட தேவைக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். நான் இதை பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால நீங்களும் அதே மாதிரி வாங்காதீங்க. ஸோ டிட்டோவோட கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பாலிசியை சரியாக செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பாலிசி டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 பேஜ் கிட்டே இருக்குது. நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், பாலிசி எடுத்தோன்னா அந்த பாலிசி டாக்குமெண்ட்டை வாங்கி மூலையில் போட்டுருவோம். எப்போ ஏதாவது பிரச்சனை வருதோ அப்போ தான் வந்து நம்ம எடுப்போம். அப்படி பண்ணாதீங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்றது அவன் ஒரு கம்பெனி, அதாவது கார்பரேட். அவன் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவானே தவிர சோஷியல் சர்வீஸ் அவன் ஒன்றும் பண்ணிட்டு இருக்கல. ஸோ அவன் கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்டில் அவன் குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்றது செக் பண்ண வேண்டியது நம்ம கடமை. நாளைக்கு எதுவும் பிரச்சனையாச்சு அப்படின்னா அவன் சிம்பிளாக சொல்லிடுவான், டாக்குமெண்ட்டில் இதான் போட்டிருக்கு, என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஸோ அப்போ நம்ம தான் ஒரு பாலிசியை செலக்ட் பண்ணும்போது சரியாக செலக்ட் பண்ணி வாங்கணும். ஸோ அதுக்கு டிட்டோ வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அவங்கள்ட்ட ஒரு கால் கனெக்ட் பண்ணி பேசி பாருங்கள். இவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பையிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.